சரவணன், நடக்கிறத பார்க்கும் சொல்கிறாங்க, என்ன நடக்குது அப்போ? இல்லை, உண்மையாக சொன்னால் ஆளுநர் வந்து ஏன் நடவடிக்கை எடுக்கலை இதுவரைக்கும்? இதற்கு முன்பு 114 தெரியல, காங்கிரஸுடைய ஆதரவை மட்டும் வாங்கி கொண்டு அவர்கள் போன போது ஆளுநர் வந்து 118 நம்பர் கொண்டு வாங்க, அப்படின்னா தான் நான் வந்து உங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து பண்ண முதல் தடவை சொன்ன போதே ஆளுநர் ஏன் அதற்கு பிறகு மே 10ஆம் நாள் வந்து பதவியேற்பு செய்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருக்க தான் செஞ்சது. 2005 பீகாரில் வந்துட்டு ஒரு பிரச்சனை, இதே மாதிரியான ஒரு சிக்கல். இப்போ சட்டமன்றத்தை கலைச்சி விட்டாங்க, யாருக்குமே அறுதி பெரும்பான்மை கிடைக்கல. அதற்கு பிறகு 2006 ராமேஸ்வர பிரசாத் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, அந்த கேஸில் வந்துட்டு தீர்ப்பு தெளிவாக வந்துச்சு. ஆளுநர் அவசரப்பட்ட மாதிரி கலைக்க முடியாது, எது ஒன்றையும் நிரூபிப்பதற்கு ஃப்ளோர் டெஸ்ட் தான் ஒரே வழிமுறை. அதே நேரத்தில் ஆளுநர் வந்து அரசியல் மாற்றங்களுக்கு உட்பட அந்த சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய அரசியல் மாற்றங்களை ஆளுநர் தலையிட முடியாது. அப்போ யார் தலையிடனா சபாநாயகர் தான் சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய அந்த அரசியல் மாற்றங்களை முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் கொண்டவர்னு சொன்னாங்க. இப்போ நம்முடைய பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய இடம் வந்து ராஜ்பவன் இல்லை, சட்டப்பேரவை தான் சொன்னாங்க. இப்போ எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சிகள், இப்போ அதிமுக எதிர்கட்சியிலனா கூட அவங்க ஒரு முக்கியமான கட்சியாக தான் இருக்கிறாங்க. பிரதான கட்சியாக இருக்கக்கூடியவங்க சபாநாயகரை அணுகிட்டாங்க, சபாநாயகர் ஏன் நடவடிக்கைகள் எடுக்கல? இந்த கேள்வியை வச்சோம்னா அதுக்கு பதில் இல்லை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு திரும்ப நம்ம ஒரு கேஸ் போட்டு ஜுடிஷியல் ரிவ்யூ போய் நீதிமன்றம் தான் சபாநாயகர் சரிவர நடந்து கொண்டாரா, தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு நேர்மையாக இதில் நடவடிக்கை எடுத்தாரா, இதில் அதுக்கான காலம் தாழ்த்தலில் நியாயம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நீதிமன்றம் தான் சொல்லணும். நம்முடைய ஒரு கேள்வி என்னென்னா, ஆதவர்ஜுனா அவர்கள் பேசும்போது நம்முடைய வேலைகள்லாம் போக, அமைச்சர்கள் தங்களுடைய வேலைகள்லாம் போக வாரத்தின் இறுதி நாட்களில் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் மாற்றுக் கட்சியில் இருந்து வரக்கூடியவங்கள நம்முடைய கட்சிகள் இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவில் உள்ளவங்கள 90 விழுக்காடு இணைக்கணும்னு பேசுறேன். இதுக்கு அர்த்தம் என்ன? இல்லை, அவங்களே விரும்புறாங்க, வரத்து சேர போறாங்கிறாங்க. அவங்க விரும்புறாங்க வந்து சேர போறாங்க. உண்மையான அதிமுக இதனுடைய அர்த்தம் என்னன்னா, தாவேக என்பது ஒரு நியோ ஏடிஎம்கே, ஒரு புதிதாக உருவெடுத்திருக்கக்கூடிய ஒரு அதிமுகவின் நகல், அப்படி எடுத்துக்கலாமா? இதுதான் உண்மையான அதிமுகன்றாங்க. ஏற்கனவே சரி, முன்னாடி என்ன சொன்னாங்க, இது புது அதிமுகன்னு சொன்னார், நீங்க சொன்னது மாதிரி. அப்புறம் என்ன மாற்றம்? அடுத்த வாரத்துல என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, இதுதான் உண்மையான அதிமுக, அது அதிமுக இல்ல அப்படிங்கிறது. அப்புறம் என்ன இதுல மாற்றம் இருக்கு? திமுக விசஸ் அதிமுக என்பதுதான் தமிழ்நாட்டின் அரசியல் களம்னு ஒன்று இருந்துச்சு. எம்ஜிஆர் லெகசியை நாங்க தான் அடுத்து கொண்டு போறோம். அதான் நான் திரும்ப கேட்கிறேன், திமுக விசஸ் அதிமுக என்று தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் களம் இருந்துச்சு இல்லையா? அந்த அரசியல் களத்துல மீறி வர்றதுதான மாற்றம். மீறாம நான் அதுக்குள்ளேயே உட்பட்டு இன்னொரு கட்சி நகலாக மாறுவேன் என்பது எந்த விதத்தில் மாற்றமா இருக்கும்? அது இன்னொரு குளோன் தானே. அந்த குளோன் எப்படி மாற்றமா அமையும் நம்ம கேட்கிறோம். அதிமுக செய்த எல்லாவற்றையும் நான் செய்வேன்னா நீங்க எப்படி மக்களுக்கு வந்து அதிமுக இருந்து ஒரு வேறுபட்ட ஆட்சி கொடுத்துட முடியும்? திமுக ஆட்சிக்கும் அதிமுக ஆட்சிக்குமே வேறுபாடு கேட்டீங்கன்னா 1% தான் வேறுபாடு இருக்கும். அப்போ நியோ ஏடிஎம்கே உருவாக்கக்கூடிய தாவேகாவுடைய ஆட்சிக்கும் அதிமுகவுடைய ஆட்சிக்கும் என்ன வேறுபாடு இருக்க போகுது? 2011 இருந்து 2021 வரைக்கும் அதிமுக கொடுத்த அதே ஆட்சியை தாவேக்கு அந்த 5 ஆண்டுகள் தான் கொடுக்கும். அப்படிதான் நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. ஸோ 2018-21 தான் திரும்ப ரிப்பீட் ஆக போகுது. அதில் எப்படி நீங்க மாற்றத்தை வந்து எதிர்பார்ப்பீங்க? பேசலாம். இந்த பலகீனமான கட்சியிலிருந்து அங்க போறதா சொல்றாங்க, குதிரை பேரங்கிறாங்க, சிபிஐ விசாரணை வேணும். சிபிஐ விசாரணை நடத்த வேண்டிய தேவை அவசியம். பலகீனமான தமிழ்நாடினுடைய ஆளுங்கட்சி அப்படி சொல்லுங்க. அதிமுக பலகீனமான கட்சி இல்ல. 93 நடந்த போறவங்க அப்படி சொல்லிட்டு போறாங்க, நான் சொல்லல. போறவங்க அப்படி சொல்லிட்டு போறாங்க, நான் சொல்லல. பலகீனமான கட்சி அவர்கள் எல்லாம் போறவங்க எல்லாம் சொல்றாங்க, விலகுறவங்க சொல்றாங்க, அவர்கள் எல்லாம் சொல்றாங்க. இந்த கருப்பால் சொல்றாங்க, வேணுகோபால் சொல்றாங்க, இளவரசன் சொல்றாங்க. இந்த கட்சியோட சுயநலவாதிகள் கூட்டம் அவங்க எல்லாம் அதிமுக ஓட்டு போட்டுருக்கு. ஆகையால இந்த கவர்ச்சிக்கு அவங்களும் போறாங்க, அவங்களும் ஒரு விட்டில் பூச்சி தான். இல்ல, ஒரு அமைப்பு வந்து ரொம்ப பலவீனமாக உணரும் போது அல்லது பலவீனமாகும் போது சந்தர்ப்பவாதிகள் யாரு, உண்மையான விசுவாசிகள் யாரு அப்படிங்கறத கண்டுகொள்ளும். அதற்கான சூழலும் அப்ப உருவாயிரும். இப்போ போனவங்க எல்லாம் யாரு? அவங்களாம் சந்தர்ப்பம் பார்க்க முடியும். அவங்களாம் விளக்க சுற்றுற விட்டில் பூச்சிகள் மாதிரி தான். விளக்கு இருந்தால் அந்த இடத்த நோக்கி விட்டில் பூச்சி போகிற மாதிரி தான் அவங்க போவாங்க. சந்திரசேகரன் சார் சொன்னார், விளக்கு தேடி விட்டில் பூச்சி அந்த ஓமையே நான் எடுத்துக்குவோம். அப்போ இந்த இடத்துல சரியா இல்லை, இதுக்கு எதிர்காலம் இல்லை. ஒரு அரசியல்வாதி நீண்ட காலம் பயணிக்கணும்னா ஒரு நிலைத்த வளர்ச்சியை நோக்கினா வளர்ற கட்சியை பார்த்து போறதானே சரி. இந்த கட்சி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. வளர்ற கட்சியை நோக்கி போகணும்னு நினைச்சீங்கன்னா அது முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடியே பண்ணிக்க வேண்டியதானே. தேர்தலுக்கு பிறகு விலகிட்டு போறாங்க. தேர்தலுக்கு பிறகு அந்த கட்சி வளருன்றதுக்காக போறாங்க, அந்த கட்சிகிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்குன்றதுக்காக போறாங்க. அல்டிமேட் அந்த கட்சிக்கு போனா பதவி கிடைக்கும்ன்றதுக்காக போறாங்க. இதை விட ஒரு சந்தர்ப்பம் இருக்க முடியுமா? நான் தெரியாம சந்திரசேகரன் சார் சொன்னாரு, அவருடைய காங்கிரஸ் கட்சி வந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி தோல்வியை சந்திச்ச கட்சி தான். ஒன்றிய அளவில் பாராளுமன்றத்தில் பல தோல்வியில சந்திச்ச கட்சி தான். அவங்களுடைய கட்சியில இருந்து இப்போ வந்து பாஜக அரசுக்கு அறுதி பெரும்பான்மை கிடையாது, அவங்க கூட்டணியுடைய பெரும்பான்மையோட தான் அவங்க ஆட்சி நடத்துறாங்க. அவங்களுக்கு 272 வேணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியில இருந்து ஒரு 30 எம்பிக்களை பதவியை ராஜினாமா பண்ணி அவங்க கட்சி பக்கம் இழுத்து அதற்கு பிறகு இடைத்தேர்தல் செஞ்சா நீங்க ஏத்துக்குவீங்களா? அப்போ குதிரை பேரம் யானை பேரம்ங்கிற குற்றச்சாட்டு ஐயா சொல்லுவாங்களா மாட்டாங்களா? அதான் நான் கேட்க விரும்புறேன். இமாச்சல பிரதேசத்தில் நினைக்கிறேன், இமாச்சல பிரதேசத்தில் அபிஷேக் மனு சிங்வி அவர்கள் வந்துட்டு மாநிலங்களவை தேர்தலுக்கு போட்டியிடும் போது ஒரு பிரச்சனை வந்துச்சு.
6 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கப்பட்டு திரும்பவும் வந்து பாஜக வந்து சீட்டு கொடுத்து அவங்களை இடைத்தேர்தல் நிப்பாட்டுச்சு. அது சரியா? அது குதிரை பேரம் தானே. சரி, அசோக் சவான் வந்து மகாராஷ்டிராவில் வந்து பாஜக சேர்ந்த ஒரு 4 நாட்கள்லேயே அவர் வந்து மாநிலங்களவை தேர்தலுக்கான கேண்டிடேட்டா அறிவிக்கப்பட்டார். அது சரியா? அந்த குற்றச்சாட்டு ஜோதிமணி ரொம்ப தெளிவுபடுத்திருக்காங்க. குதிரைகளுக்கு என்ன கவலைனா தங்களுடைய கட்சி கிடைச்சிருக்க அந்த 2 அமைச்சர் பதவி பறிபோயிருமோங்கிற கவலை தான். அதை தாண்டி அவங்களுக்கு வேற எதுவும் கிடையாது. அதுக்காக தான் அவங்க அந்த குதிரை பேரம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நம்ம ஜனநாயக நெறிமுறைகளுக்கு மாற நடக்கக்கூடாது அப்படிங்கலாம் பேசுறாங்க. நான் நினைக்கிறேன் ஜனநாயக நெறிமுறைகளுக்கு உட்பட்டு நடக்கணும்னா காங்கிரஸ் கட்சி இந்நேரம் இந்த விஷயங்களை ரொம்ப தெளிவா கண்டிச்சிருக்கோம். தலைவர்கள் ஏன் பேசல? ஒரே ஒரு கருத்து மட்டும் தான், யாரு வேணாலும் தங்களுடைய ஆதரவு வந்து விளக்கலாம், விசிக மட்டும் விளக்காது. ஏன்னா இடதுசாரிகளுடைய முடிவை பொறுத்து தான் எங்களுடைய முடிவு அமையும் சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் சொன்னார். சொன்னவர் இடதுசாரிகள் என்ன முடிவு எடுத்தாங்கன்னு பார்த்துட்டு அதே மாதிரியே பண்ணாரா? இடதுசாரிகள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்போம்னு சொன்னாங்க. இவர் ஆதரவு கொடுத்து அமைச்சரவையில பதவி வாங்கிட்டாரு. அப்ப உள்ளிருந்து ஆதரவு கொடுக்கறது தான் இடதுசாரி. துணை முதலமைச்சருக்கு எது பார்த்தாரு, முதலமைச்சராக ஆசைப்பட்டாரு, எங்களை கொச்சப்படுத்தாதீங்க, நாங்க ஒரு நீண்ட நெடிய அரசியல் நடத்தி வெளியிருந்து ஆதரவு கொடுத்துருப்போங்க. சிபிஎம் சிபிஐ மாதிரி வெளியிருந்து ஆதரவு கொடுத்துருப்போங்க. எதுக்கு உள்ள போனீங்க? அப்ப அந்த கேள்வி வரல, எளியவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடாதா அப்படிங்கிறாங்க. அப்ப நீங்க வந்து இப்படி போறதா சரியா இருக்கும்? இடதுசாரிகள் அப்புறம் எதுக்கு நீங்க இடதுசாரிகளுடைய முடிவை வந்து நாங்க அதை பார்த்து செயல்படுவோம்னு சொன்னீங்க? கருத்தியல் சித்தாந்த கொள்கை ரீதியாக அவர்கள் எடுக்க முடிவை பின்பற்றி நாங்களும் பயணிப்போம் சொன்னாங்க. அப்படி இது 2009 இருந்து அவர் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காரு. ஈழ இனப்படுகொலை நடந்த காலகட்டங்கள்ல இருந்து அவர் அதே காப்பி பண்ற ஒரு பர்சன் தான். அப்படி சொன்னவரே இந்த முறை மட்டும் பதவிக்காக, அமைச்சர் பதவிக்காக அவர் உள்ள போயிருக்காரு. அப்ப இந்த ஆதரவு சரியா? சரி, பேசலாம். நிறைவு கருத்து சுருக்கமா. ஊழல்வாத சக்தின்னு சொல்றது அதிமுக தானே. அந்த கட்சியில இருந்து ஆட்களை எடுக்கிறாங்கன்னா இவங்க ஒரு வாஷிங் மிஷின் கவர்மெண்ட் தான் உருவாக்கியிருக்காங்க. பாஜக ஒரு வாஷிங் மிஷின், அதாவது தாவேகாவுடைய கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லப்படுகின்ற பாஜகவுடைய நகலாகவும் சில நேரங்களில் தாவேகா மாறிடுறாங்க. எந்த கட்சியில இருந்து வேணாலும் யாரை வேணாலும் சேர்த்துக்கலாம். தாங்கள் வந்து கட்சியிலிருந்து தங்களுடைய கட்சிக்குள்ள புதிய நபர்களை சேர்த்துக் கொள்வதற்கு எந்த விதமான நெறிமுறையோ அளவுகளோ தாவேகாவுக்கு இல்லை. அப்போ நம்ம அந்த இடத்துல ஒரு கேள்வியை கேட்க வேண்டியதா இருக்கு, தாவேகா எப்படி மாற்று சக்தியா இருக்க முடியும்? அந்த இடத்துல வந்து திரும்ப அந்த கேள்வி வருது. சரி.